ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று மகாபாரதத்தில் வனபருவத்தில் யட்சன் கேட்கும் கேள்விகளுக்கு தர்மபுத்திரன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சில முக்கியமான கேள்விகளை எடுத்து நாம் அதை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த விஷயம் நாளை பார்ப்போம். இன்னைக்கு நாளை ஆகஸ்ட் 15 78வது சுதந்திர தின விழா. இன்னைக்கு சுதந்திரத்தை பற்றி சில சிந்திப்போமே. நாளை அரசு பள்ளிகளிலும் அரசு கட்டடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் நாளை கொடியேற்றுவார்கள். அரசு அதிகாரிகள் பேசுவார்கள். கத்தியின்றி இரத்தமின்றி இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்திஜி அகிம்சையால் ஒரு போராட்டம் ஒரு இரத்தம் சிந்தாமல் கடுமையான போராட்டத்தின் மூலம், மௌன போராட்டத்தின் மூலம் இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைத்தது என்றெல்லாம் நாளைக்கு முழங்குவார்கள். ஒரு வழியில் அது சரிபகுதி உண்மை என்றாலும் கூட முழுமையான உண்மை அது இல்லை என்பது இந்த நாட்டினுடைய வரலாறை படித்தவர்கள் உணர முடியும். இந்த கத்தியின்றி இரத்தமின்றி என்ற வார்த்தையை கேட்டாலே என்னுடைய இரத்தம் கொதிக்கும். காரணம், இந்த தேசத்தினுடைய வரலாறை, இந்த தேச விடுதலைக்காக போராடியவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்திருக்கிறோம். அதனால் இந்த தேச விடுதலைக்காக எத்தனை பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வீடிழந்து சொத்திழந்து வயது முதிர்ந்து போய் வாழ்க்கையே இல்லாமல் கடைசி வரை வீணாக போன வாழ்க்கை எத்தனை பேர். இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு படித்து தெரிந்து கொண்டு நாம் கத்தியின்றி இரத்தமின்றி என்று சொல்லும்போது நாம் அதை அமைதியாக ஏற்க முடியவதில்லை. அதைத்தான் உங்களோடு இன்று ஒரு 5 நிமிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தேசத்துக்காக போராடியவர்களுடைய எத்தனையோ லட்சம் வீரர்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வீரர்களுடைய வாழ்க்கையை இன்று ஒருத்தருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம். பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் 2 பேர். ஒருவர் சின்னச்சாமி, இன்னொரு கஸ்தூரிபாய். நம் கஸ்தூரிபாய் என்றவுடன் காந்திஜியினுடைய மனைவிக்கு ஞாபகம் வரும். அந்த காந்திஜியினுடைய மனைவி அல்ல இந்த கஸ்தூரிபாய், இந்த சின்னச்சாமியோடு வாழ்ந்த ஒரு கஸ்தூரிபாய். இருவரும் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடங்கிய நாள். அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம். இவர்கள் 2 பேரும் சுதந்திர போராட்ட அந்த தேசிய உணர்வு இவர்களை ஈர்க்கப்பட்டு கல்லூரி படிக்கும்போதே இருவரும் சுதந்திர போராட்டத்தை வேலைகளெல்லாம் கலந்து கொள்வார்கள். காலையில் கல்லூரிக்கு போவார்கள், மாலையில் சுதந்திர போராட்ட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அல்லது வீடு வீடாக சென்று சுதந்திர போராட்ட தியாகத்தை அந்த உணர்வை ஊட்டி அவர்கள் சில பிரச்சாரம் செய்துவிட்டு இரவு 8 மணி ஆகும், 10 மணி ஆகும், 12 மணி ஆகும். இப்படி இரவு 2 பேரும் தனியாக வீட்டுக்கு வருவார்கள். பக்கத்து வீடு. 2 பேரும் ஒரே கல்லூரியில் படிக்கிறார்கள். 2 பேரும் கிளாஸ்மேட், ஒரே கிளாஸில் படிக்கிறார்கள். அப்போது ஊரில் என்ன சொல்வார்கள், இவர்கள் சுதந்திரத்துக்காக அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்தாலும் கூட வீட்டில் கிராமத்தில் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் 2 பேரே சந்தேகப்பட்டார்கள், சந்தேகமாக பேசினார்கள். இதை கேள்விப்பட்ட அவர்களுடைய தாய் தந்தை ரொம்ப வேதனைப்பட்டார்கள். இருவரும் தேசத்துக்காக உழைக்கிறார்கள், ஆனால் இந்த பாமர மக்களோ நம்ம பிள்ளைகளை தப்பாக பேசி தப்பான ஒரு பெயர் வைத்து விடுவார்கள் போலிருக்கிறதே என்று கவலைப்பட்டார்கள். அதனால் அவர்கள் 2 பேரும் பேசி முடிவு செய்தார்கள், இவர்கள் பேச்சை உண்மையாக்கி விடுவோம், இவர்களுக்கு கல்யாண தேதி முடிவு செய்து விடுவோம் என்று நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். வந்து பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இவர்கள் பெயரை சொல்லி தேதி முடிவு செய்ய இருந்த நேரம். அப்போது சின்னச்சாமியும் கஸ்தூரிபாயும் என்ன செய்வதறியாமல் தவித்தார்கள். அப்போது சின்னச்சாமி சம்மதமா என்று கேட்டார்கள். இருவரும் சரி சம்மதம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் சின்னச்சாமி அமைதியாக இருந்தான். ஆனால் கஸ்தூரிபாய் சொன்னால், எங்களுடைய நிச்சயதாரத்தை நடத்தி விடுங்கள், ஆனால் கல்யாண தேதியை இப்போது வேண்டாம். இந்த அடிமை நாட்டில் நாங்கள் கல்யாணம் செய்ய விரும்பவில்லை. சுதந்திர தேசத்தில், சுதந்திர பாரதத்தில் தான் எங்கள் கல்யாணம் நடக்க வேண்டும். நிச்சயம்
செய்துவிடுங்கள். கல்யாணத்தை இந்த தேசம் குறிக்கட்டும், சுதந்திர முடிவு குறிக்கட்டும். இந்த சுதந்திர பாரதத்தில் தான் எங்கள் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் உறுதியாக. அவர்களும் பெரியவர்களும் பார்த்து விட்டார்கள். இது 1919, 20 அந்த காலகட்டத்தில் நடந்தது. 25 வருஷம், மீண்டும் ஒரு 5 வருடம் கல்லூரி படிப்பை முடித்து மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் முழு நேரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த காலம். அப்போது சின்னச்சாமிக்கு ஒரு சலிப்பு தட்டியது. இனிமேலும் நாம் எப்போது சுதந்திரம் கிடைப்பது, நாம் எப்போது கல்யாணம் செய்து கொள்வது, ஆகவே நம்ம வாழ்க்கை வீணாகி போய்விடும் போல் இருக்கிறது, நாம் 2 பேரும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று 1930, 32 அந்த காலகட்டத்தில் சின்னச்சாமி மனமாறி சொன்னான். அப்போது கஸ்தூரிபாய் உறுதியாக சொன்னாள், இல்லை, என்று நடந்தாலும் நம் சுதந்திர பாரதத்தில் தான் நம் கல்யாணம். அதற்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டுமென்றால் வேறு பொண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த சின்னச்சாமிக்கு அனுமதி கொடுத்தார். சின்னச்சாமி வேறு வழி இல்லாமல் அவர் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த பெண்ணோ மீண்டும் சுதந்திர போராட்டம், 10 ஆண்டுகள் தீவிரமான போராட்டம் பண்ணி 17 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரம் கிடைத்து விட்டதே என்று அந்த சந்தோஷ செய்தியோடு சின்னச்சாமியை நோக்கி ஓடுகிறாள் கஸ்தூரிபாய். ஆனால் அப்போது 3 குழந்தைக்கு தந்தையாக இருந்திருந்தான் சின்னச்சாமி. வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான். பசி பட்டினியால் 3 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். அப்போது இந்த கஸ்தூரிபாய், நீ வேண்டுனாலும் வேற மனைவியை கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் என்றும் உன்னோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உடலால் தான் வாழ வேண்டும் என்ற அர்த்தமில்லை, நான் மனதால் உள்ளத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உன்னுடைய கஷ்டத்தில் நானும் பங்கு கொள்கிறேன் என்று சொல்லி அவனுடைய பெரிய மகனை தூக்கி கொண்டு, இவனை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இவன் என் மகன் என்று சொல்லி அந்த பையனை தூக்கி கொண்டு சென்னைக்கு போய்விட்டாள். சென்னையில் போய் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு அந்த பையனை வளர்த்தினாள். ஒரு 5 ஆண்டுகள் அந்த பையன் பள்ளி பருவத்தை அடைந்து பள்ளிக்கு செல்லும் காலம். அப்போது சின்னச்சாமி இறந்து விட்டான் ஒரு செய்தி வருகிறது. அந்த பையனை கூட்டிக் கொண்டு கஸ்தூரிபாய் சின்னச்சாமி வீட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு வருகிறாள். வந்து பார்த்தால், ஐயோ இப்படி போய்விட்டானே, 2 பிள்ளைகளை விட்டுட்டு 3 பிள்ளைகளை விட்டுட்டு என்னை அனாதையாக்கி போய்விட்டானே, நான் இதுகளையெல்லாம் எப்படி வளர்த்துவது, எப்படி கரை சேர்த்துவது என்று சின்னச்சாமியினுடைய மனைவி அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் என் கஸ்தூரிபாய் அந்த பெரிய மகன் தன்னுடைய இதுவரை சேர்த்து வச்ச பணம், அந்த சொத்து எல்லாம் அந்த ஐயம் பேரில் எழுதி வைத்துவிட்டு மீதி பணத்தையும் கொண்டு வந்து அவள் மனைவியிடம் கொடுத்துவிட்டு அந்த சின்னச்சாமி பக்கத்தில் போய் அமர்கிறாள். கொஞ்ச நேரம் கழித்து அவளும் அப்படியே சாய்ந்து விடுகிறாள். சின்னச்சாமியை தூக்கும்போது கஸ்தூரிபாயும் சேர்ந்து தூக்கினார்கள். ஆம், சுதந்திர போராட்டத்தில் மட்டும் 2 பேரும் ஒன்றாக வேலை செய்ததல்ல, இறக்கும் போதும் கடைசி நாள் அந்த காட்டுக்கு செல்லும் போதும் கூட 2 பேரும் சேர்ந்தே போனார்கள். இதுதான் தியாகம். தேசத்துக்கு மட்டுமல்ல, அன்புக்கும் காதலுக்கும் கூட இவ்வளவு ஒரு உணர்வும் சக்தியமும் இருக்கிறது. எப்பவுமே உடலால் வாழ்ந்தவர்கள் ஒன்றாக முடியாது. ஆனால் மனதால் வாழ்ந்தவர்கள் எப்பவும் ஒன்றாகவே இருப்பார்கள். அதனால்தான் சின்னச்சாமி இறந்த பின்னாடியும் கூட அடுத்த வினாடியே கஸ்தூரிபாயும் இறந்து விட்டாள். அப்படி எத்தனையோ பேர் தேசத்துக்காக வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடியாமல் அழிந்து போனவர்கள் எத்தனையோ பேர். அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் நாம் யாரோ 2 பேர் மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் என்று சொல்லும்போது நம் மனம் வேதனைப்படுகிறது. இது இந்த சின்னச்சாமி கஸ்தூரிபாய் மட்டுமல்ல, இப்படி ஆயிரக்கணக்கான பேர் இந்த தேசத்துக்காக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதை தேச பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முடிந்தால் நேரம் இருக்கும்போது படியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.